இங்க இந்த பொண்ணு 9 மாசம் பிரெக்னண்டா இருந்துட்டு ஸ்கூல்ல டீச்சராவுமே வேலை பார்ப்பா. அப்ப இந்த பொண்ணு கூட வேலை செய்யற எல்லாருமே இந்த பொண்ணுட்ட எப்ப லீவ் எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பொண்ணுமே நாளையில இருந்து லீவு தானே ரொம்பவே சந்தோஷமா சொல்லுவா. இப்ப இந்த பொண்ணுமே வழக்கம் போல கிளாஸுக்கு போவா. அப்ப முடிஞ்ச எக்ஸாம் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுமே ஃபெயில் ஆகி இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணுமே அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் திட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுமே இந்த டீச்சர்ட்ட நாங்க இன்னுமே போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகல, நீங்க எங்களுக்காக கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை கேட்டு இந்த பொண்ணுக்குமே மனசு தாங்காம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருந்து ப்ரிப்பேருமே பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த மத்த டீச்சருமே இவங்களுக்கு வேற வேலையில இவங்க எப்போதுமே ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பாங்க, நீங்க டெலிவரிக்காக லீவ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுமே இவங்கெல்லாம் என்னோட பசங்க போலன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பசங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அந்த பசங்களுக்கு ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்குமே குழந்தை பிறந்து வீட்லயுமே இருப்பா. அப்ப யாரும் வந்து காலிங் பெல்லுமே அடிப்பாங்க. அப்ப இந்த பொண்ணுமே போய் பாப்பா. பார்த்தா அன்னைக்கு ஃபெயில் ஆன பசங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்து நாங்க போர்டு எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆகிட்டோம் நீ ரொம்பவே சந்தோஷமா சொல்லுவாங்க. இந்த பொண்ணு இந்த பசங்களுக்கு பண்ண சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு